கூடியிருக்கக்கூடிய அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வீரநாச்சியின் கொள்ளுவேத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்து. ஏன் அமைய வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய பொன்னமராவதி பொறுப்பாளர்களுக்கும் இந்த கூட்டத்தை ஆங்காங்கே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை தாய் தமிழ் மக்களுக்கும் எனக்கு பின்னால் இங்கு ஒரு மாபெரும் உரையை ஆற்றவிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். ஏன் அமைய வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்பதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அது திருவாளர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்கு பாத்தியமான கட்சி. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அது அடிமைகளின் கூடாரம் மாறி போன கட்சி. இதே பார்ப்பனியத்தின் ஆணி வேறாக இருப்பது காங்கிரஸ் கட்சி. நாக்பூர் அகோரிகளை தலைமையிடமாக கொண்டிருப்பது பாஜக கட்சி. இன்னும் சில கட்சிகள் ஒரு சாதிக்காக, இன்னும் ஒரு சில கட்சிகள் ஒரு மதத்திற்காக இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? நாம் தமிழர் கட்சி பல்லருக்கான கட்சியா, பறையருக்கான கட்சியா, கல்லருக்கான கட்சியா, நாடாருக்கான கட்சியா, அகமுடையார், தேவர், உடையார், செட்டியார், மறவர், கல்லர் என என்னென்ன சாதி எல்லாம் என் சாதி என்று நீங்கள் பீற்றிக் கொள்கிறீர்களோ அந்த சாதிகளுக்கான கட்சியா, அல்லது நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கான கட்சியா, கிறிஸ்தவர்களுக்கான கட்சியா, அல்லது இந்துக்களுக்கான கட்சியா, அல்லது பேரிலேயே தமிழர் என்று வைத்திருக்கிறதே இது தமிழர்களுக்கு மட்டுமே ஆன கட்சியா என்று கேட்டால் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. நாங்கள் பேசுகிற அரசியல் காக்கைக்கும் சிட்டுக்கும் குருவிக்கும் நாய்க்கும் நரிக்கும் இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கட்சி நின்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி நாங்கள் மட்டும்தான். இதுவரைக்கும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? தேர்தல் வரும் பொழுது வாக்காளருக்கு குவார்டர் கொடுத்து வாக்கை பெறுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலேயே ஒரு கட்சி அதிக அளவில் தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய குருதியை கொடுத்து இந்தியாவிலேயே அதிக அளவாக ஒரு கட்சி கொடுத்திருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி ஒரு புரட்சியை செஞ்சதில்லை. உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துல பொது தொகுதியில இருந்த ஒரு படத்தை நீலகிரிய பெரம்பலூர் தொகுதியை பொது தொகுதியில இருந்து தனி தொகுதியில இருந்து பொது தொகுதிக்கு மாத்துறாங்க. உடனே அண்ணன் ஆர் ராசா அவர்களை இல்ல நீ தனி தொகுதியில தான் நிக்கணும்னு கொண்டு போய் நீலகிரியில கொண்டு போய் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இதுவரைக்கும் இந்த மண்ணிலே அரசியல் அங்கீகாரமே கிடைக்காத, அரசியல் பிரதிநிதித்துவமே கிடைக்காத மருத்துவ சமூகத்தை, பண்டார சமூகத்தை பொது தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நிலையில நமக்கு ஏன் நாம் தமிழர் ஆட்சி வேண்டும்? ஊராட்சிக்கு ஒரு மணல் திரட்டு பிரசிடென்ட், நகராட்சிக்கு ஒரு கமிஷன் ஃபேமிலி, சமூக நீதிக்கு ஒரு வேங்கவயல், சமத்துவத்துக்கு ஓசி அமைச்சர் பொன்முடி, சுயமரியாதைக்கு கல்வீசிய நாசரு, பெண் உரிமைக்கு திமுகவுடைய டிஸ்கோ டான்ஸ், வெத்தாகி போன நீட் தேர்வு ரத்து, சின்னவர் தான் என்னைக்குமே கெத்துன்னு ஒளிஞ்சு போய் உற்சாகமா குடிச்சு திரிகிற தகப்பனையும் கஞ்சாவுக்கு அடிமையாகி போன மகனையும் வச்சிருக்கிற 2.25 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியை உதறி தள்ளிவிட்டு எதற்காக வேண்டும் நாம் தமிழர் கட்சி? இந்த மண்ணில் ஒரு ஆக சிறந்த அரசியலை கட்டமைப்பதற்காக, இந்த மண்ணினுடைய நீர்வளம், நிலவளம், மலைவளம், மண்வளம், சுற்றுச்சூழல் வளம் என அனைத்து இயற்கை வளங்களையும் பேணி போற்றி பாதுகாப்பதற்காக, லஞ்சம் ஊழலற்ற ஒரு சிறந்த நிர்வாகத்தை இந்த மண்ணிலே உருவாக்குவதற்காக ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது, ஒரு சிறந்த ஆட்சி தேவைப்படுகிறது. அந்த ஆட்சி இந்த மண்ணிலே எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டும்தான் இந்த மண்ணிலேயே கொடுக்க முடியும். அறிவு சிறந்த பெருமக்களே, இன்றைக்கு சமீபத்தில் உங்கள் வீட்டில் தமிழ் பேசினால் யாராவது அடித்தா ஏத்துக்குவீங்களா? உங்கள் வீட்டில் தமிழ் பேசினால் யாராவது அடிச்சா ஏத்துக்குவீங்களா? சமீபத்தில் சென்னையில ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி தமிழ்ல பேசிரு, கல்லூரியில பள்ளிக்கூடத்துல இடைவெளி நேரத்துல தமிழில் பேசிய ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பிள்ளையுடைய காதை திருகி அந்த காதில் இருந்து ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு அந்த காதை அறுவை சிகிச்சை பண்ணணும்ன்றான். எந்த மண்ணுல நடக்கிறது? பிரிட்டிஷ்ல இல்ல, நடந்தது ஈழத்தில் இல்ல, நடந்தது இலங்கையில் இல்ல, தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் தமிழில் பேசினார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு மாணவனின் காது பிக்கப்படும் என்றால் இந்த ஆட்சியை துடை தெரியணுமா இல்லையா? எவ்வளவு ஒரு இதுவரைக்கும் எந்த அரசியலாவது, எந்த நாட்டிலாவது இது நடக்குமா? அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க, ஒரு குழந்தை என்றைக்கு தன்னுடைய தாய்மொழியில் கல்வியை கற்குமோ அன்றைக்குத்தான் அந்த குழந்தை ஒரு மிகச்சிறந்த கல்வியை பெறும்ன்றாங்க. தாய்மொழி வழியில் கற்காத எந்த நாடுகளும்
கல்வியில் உயர்ந்த நாடுகளாக இல்ல. ஆனா இங்க முதலில் தமிழ் கட்டாய மொழியாக இருந்தது, பிறகு தமிழ் விருப்ப மொழியாக மாறியது. இன்றைக்கு தமிழ் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை என்ற நிலைமைக்கு போயிட்டு, தமிழில் பேசினால் கால் திருகப்படுகிறது, தமிழில் பேசினால் மாணவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். இந்த நிலை, இந்த இழிநிலை ஒழிவதற்காகவாவது நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும். இதே இடத்தில், அதே பள்ளியில் அதே சம்பவம் நடந்திருந்தால், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த பள்ளிக்கு இந்நேரம் சீல் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு பள்ளிக்கூடமே இந்த மண்ணில் இயங்கி இருக்க. எவ்வளவு ஒரு பாசிச போக்கு! இப்படி எங்கேயாவது நடக்குமா? அறிவு சிறந்தவர் மக்கள் இப்ப சமீபத்தில் சேலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டில் ஏறத்தாழ 5 கோடி பேருக்கு உணவு வழங்கப்பட்டு, அருகில் இருக்கிற மாவட்டமான நெல்லையில, அருகில் இருக்கிற மாவட்டமான கன்னியாகுமரியில, அருகில் இருக்கிற மாவட்டமான தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு. கனமழை பெஞ்சதுனால வெள்ளம் வந்துச்சு. அங்க இருக்கிற மக்கள்கள் தங்களுடைய வீடுகளை இழந்துட்டான், அத்தனையும் இழந்துட்டான். அவனுக்கு ஒரு 5000 பேருக்கு, குறைந்தது ஒரு 5000 பேருக்கு இந்த அரசு சோறு போட்டிருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகம் சோறு போட்டிருக்குமா? யாராவது யோசிச்சு பாருங்க. 5 கோடி பேருக்கு போடுறான், 84 கோடி அதற்காக நிதி திரட்டியிருக்கான் அந்த மாநாட்டுக்காண்டி. அதே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கோ, அல்லது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நெல்லை மக்களுக்கோ, அல்லது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மக்களுக்கோ, அல்லது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுக்கோ ஒரு 5 கோடியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்குமா? என்ன இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல? இது வரைக்கும் ஆதரிச்சு பழகிட்டோம். நான் ஓட்டு போட்டே பழகிட்டேன், திமுகவுக்கு ஓட்டு போட்டே பழகிட்டேன், அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டே பழகிட்டேன். அப்படியே எங்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படியே கை நழுவிக்கிட்டு வருது அப்படின்னா, பழக்கம் என்பது யாருக்கு இருக்கும் தெரியுமா? ஒரு கிளி இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு கிளி அப்படியே ஒரு 4 சீட்டை தூக்கி போட்டா அது ஒரு சீட்டை எடுத்து கொடு. கிளிக்கு இருப்பது பழக்கம். ஒரு நாய் இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு நாய், அந்த நாய் கிட்ட போயிட்டு ஜிமிக்கம் அப்படின்னா வரும், ஜிமிக்கோ அப்படின்னா அது போகும். நாய்க்கு இருக்கலாம் பழக்கம், ஏன்னா அதெல்லாம் 5 அறிவுக்கும் குறைவான ஒரு விலங்கு. ஆனால் 6 அறிவு கொண்ட ஒரு மனிதன், பகுத்தறிவு கொண்ட ஒரு மனிதன் இன்னைக்கு பழகிருச்சுன்னு சொல்றது எவ்வளவு அவமானகரமானது, எவ்வளவு வெட்கக்கேடானது. நமக்கு சிந்திக்க நேரம் இல்லை. இன்றைக்கு அண்ணன் உதயநிதி சொல்றாருல்ல, நாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பேசுறது கூட பரவாயில்லை, சட்டமன்ற தேர்தலில் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பேசினார். ஒரு மாநில அரசுக்கு, ஒரு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய எந்த அதிகாரமும் இல்லை. அதிகபட்சமா விலக்கு தான் பெற்றிருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு. ஆனா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து பண்றதா முதல் கையெழுத்து. எவ்வளவு முட்டாள்களாக, எவ்வளவு அறிவியலாக இங்க தமிழர்கள் நினைச்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு செயல் அது. இன்றைக்கு சொல்றாங்க பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி கவ்விக்கிட்டு போயிடும், அதனால நீங்க நாம் தமிழர்கள், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துங்க, பிஜேபி உள்ள வந்துரும்பா. எங்காலையெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அச்சோ பிஜேபி உள்ள வந்துரும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும், பிஜேபிக்கு கூட ஓட்டு போட்டுருவாங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும். நீங்கள் நம்பி அனுப்பி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஆர் பாலு அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்னன்னா, இந்த கன்னியாகுமரியில, இந்த தூத்துக்குடியில, இங்க இருக்கிற திருநெல்வேலியில மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு நிதி கேட்டு, தமிழக அரசு நிதி கேட்டு அவங்க 27ஆம் தேதி தர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. தரல. பிரஸ் மீட் கொடுக்கிறார் ஐயா டிஆர் பாலு. என்ன தெரியுமா பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, இந்த பாஜக அரசு, மோடி ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா? இந்த கேள்விக்கு ஒரு ஆண்மையுள்ள மகன், முதுகெலும்புள்ள ஒரு அரசு, முதுகெலும்புள்ள ஒரு அமைச்சர், முதுகெலும்புள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த மண்ணினுடைய மக்களுடைய பிரதிநிதி என்ன சொல்லியிருக்கணும்? ஆம், தமிழ்நாட்டை பாஜக அரசு வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டை உள்துறை அமைச்சர் வஞ்சிக்கிறார், இப்படிதானே பேசியிருக்கணும். இதுதானே பாஜக எதிர்ப்பாக இருக்க முடியும், இதுதானே அவங்க ஒன்றிய அரசை எதிர்ப்பதாக இருக்க முடியும். என்ன சொன்னா தெரியுமா? அதெல்லாம் இல்ல, எங்களை பாஜக அரசு வஞ்சிக்கல, பாஜக அரசு வஞ்சிக்கல, உள்துறை அமைச்சர் வஞ்சிக்கிறாரா? இல்ல எங்களை உள்துறை அமைச்சரும் வஞ்சிக்கல. இல்ல 27ஆம் தேதி கொடுக்கிறேன்னு சொன்னாங்களேயா, இன்னும் கொடுக்கலையா, அதை பத்தி என்னங்கயா? காலம் தள்ளி போயிருக்கு, ஆனா மற்றபடி அவர்கள் எங்களை வஞ்சிக்கல. கேவலமா இல்லையா? இந்த புலிகேசி படம் பாத்தீங்களா, 23ஆம் புலிகேசில போர், அம்மா போர் அப்படின்னு போவான். அங்க போனோம்னா காலில் விழுந்துட்டு ஐயா காப்பாத்திருது அப்படின்னு வெள்ளை கூடி படிச்சுட்டு போவான் பாருங்க. அந்த கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். அந்த கூட்டம் நாங்க பாஜக எதிர்க்கிறோம். எதில் பாஜகவை இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் எதிர்த்திருக்கு? எங்க அடிமை அரசு சொல்றோம் அதிமுக ஆட்சியை நம்ம அறுக்கவே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு அடிமை ஆட்சியை இந்த மண்ணில் யாரும் நிகழ்த்தியது இல்லை. அதிமுக ஆட்சி அடிமை ஆட்சினா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கொத்தடிமை ஆட்சி இல்லையா? கொத்தடிமை ஆட்சி இல்லையா? அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட மோடி இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்ததாக நானும் பார்க்கல.
ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஏதோ மறுவீட்டுக்கு வந்த மாதிரி வந்துட்டு மாப்பிள்ள மாதிரி போயிட்டு இருக்காரு. ஆட்சியில் இல்லாத போது எதிர்கட்சியாக இருந்த போது வெள்ளை கூட பிடிக்கிற கருப்பு கூட பிடிச்சது கருப்பு கொடி பிடிச்சாங்க. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை கூட பிடிக்கிறாங்க. என்ன கேவலம் இது! இன்றைக்கு ஆளுநரை எதிர்க்கிறாங்க. ஆளுநரை எதிர்த்து பேரணி போகுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி. அறிவு சார்ந்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அருகில் இருக்கிற தெலுங்கானாவில் ஆளுநர் இல்லாமல் அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை கூடுது. இவ்வளவு ஆளுநரை எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அதாவது முதுகெலும்பு படைத்த 3ஆம் கலைஞர் 2ஆம் கலைஞரை நீங்கள் மார்தட்டி கொள்கிற, இந்த இந்தியாவை நடுநடுங்க வைக்கிற மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால், ஆண்மை இருந்தால், நெஞ்சுரம் இருந்துச்சுன்னா ஆளுநர் இல்லாமல் சட்டப்பேரவையை கூட்டி காட்டுங்க. எல்லாத்துலயுமே கெஞ்சுறது, காலில் விழுகிறது. நீ பாத்துக்க தெய்வமே. இந்த விவேக் ஒரு காமெடியில பேசுவார் தெரியுமா, அந்த கதை தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கு. எது ஒன்றுல இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. ஒரே நாள்ல 2 விதமான தீர்ப்புகள். தமிழ்நாட்டுல உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, பழனி கோயிலுக்குள்ள இந்து அல்லாதவர்கள் செல்லக்கூடாது. இது தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு. மதுரை உயர், அதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அங்க இருக்கிற மசூதிகள் இந்துக்கள் ஒரு பகுதியில் வழிபடலாம், மசூதிக்குள்ள இந்துக்கள் வழிபடலாம் என்று ஒரு தீர்ப்பு. இதே இங்க பழனிக்குள்ள இந்துக்கள் அல்லாதவர்கள் போக கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு. உங்களுக்கு தெரியுமா இந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? தமிழர்கள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பழனிக்கு மாலை விட்டுருப்பாங்க, பழனிக்கு போவாங்க. பழனிக்கு போனவங்க பழனியோட நிக்க மாட்டாங்க, அப்படியே நாகூர் தர்காவுக்கு போவாங்க. அப்படியே நாகூர் தர்காவோட நிக்க மாட்டாங்க, அப்படியே வேளாங்கண்ணிக்கு போவாங்க. அப்படியே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இதுதான் இத்தனை நாளாக எங்கள் மண்ணினுடைய கலாச்சாரமாக, எங்கள் மண்ணினுடைய பண்பாடாக, எங்கள் மண்ணினுடைய அத்தனையுமாக இத்தனை நாளாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை போற்றி புகழ்ந்த ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு. நாங்கள் மட்டும்தான். இந்த வேலையை எல்லாம் வடநாட்டுல தான் வச்சுக்கணும். அதே பழனி முருகன் கோயிலுக்கு இன்னும் சற்றுப்ப காலத்துல உறுதியாக நான் நுழைவேன். உறுதியா நுழைவேன். அதே பழனி முருகன் கோயிலுக்குள்ள உறுதியா நான் போவேன். குறிஞ்சியினுடைய தலைவனாக எம்மிடம் முன்னோராக இருக்கிற முருகனை நான் போய் பார்ப்பேன். முடிஞ்சவன். இது எங்களுடைய நாடு. இந்த நாட்டுல அதாவது வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ள இவர்கள் தான் வர வேண்டும் என்று எந்த ஒரு இதுவும் இல்லை. நாகூர் தர்காக்குள்ள இவர்கள் தான் வர வேண்டும் என்று எந்த இதுவும் இல்லை. இதே மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட போது பல பள்ளிவாசல்களை திறந்து விட்டவர்கள். அங்க வந்து தங்குங்க, அங்க வந்து உணவு அருந்துங்க. எங்கள் மண்ணிற்குள் ஆரிய சக்திகளை, இந்துத்துவ சக்திகளை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதை அனுமதிக்காது, ஒருபோதும் அனுமதிக்காது. அறிவு சிறந்த பெருமக்களை ஒன்றுதான். இந்த மண்ணில் ஆக சிறந்த வளம் எதுன்னா அறிவு வளம் தான். உங்கள் வீட்டுல பிள்ளைகள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைகிட்ட என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு சொல்லணும். ஆனால் அந்த படிப்பிற்கே எங்க சிக்கல். ஏன்னா இவன் எப்படிப்பட்ட கல்வியை படிச்சுட்டு வந்தவன்னா, இன்றைக்கு இருக்கிற மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் வைசியன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் படிச்சவன். நான் படிச்ச வரைக்கும் எல்லாருமே அம்மாவோட வயிற்றுல இருந்தா வர முடியும், வேற இதுல இருந்து வர முடியாது. இது அடிப்படை அறிவியல். இப்படி படிச்சுட்டு வந்தவன் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வரான். புதிய கல்விக் கொள்கை முன்னாடி தெரியுமா, குலக்கல்வி முறைன்னு சொல்லுவான். குலக்கல்வி முறை அப்படின்னா என்னன்னா, தச்சர் வேலை பார்க்கிறவனோட மகன் தச்சர் வேலை பார்க்க, அந்த முடி சவரம் செய்யறவங்களுடைய மகன் முடி சவரம் செய்ய, இப்படி ஒரு இழிநிலை இருந்துச்சு. அந்த நிலையை துடைச்சி எரிஞ்சிட்டு நம்ம பல முன்னோர்கள் போடுறாங்க. பெரியார் போராடினாரு, கருணாநிதி போராடினாரு, 2 பேரை சொல்லி முடிக்க கூடாது. நம்முடைய பல முன்னோர்கள் போராடி, இன்னும் சொல்ல போனா வெள்ளக்காரன் காலத்துலதான் நமக்கு அத்தனை பேருக்குமான ஒரு பள்ளிக்கூடம் கிடைச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி முறையை இன்னைக்கு கட்டமைச்சிருக்கோம். இந்த கல்வி முறை மிகச்சிறந்த முறைன்னு சொல்லலாம். ஆனா இதை விட ஒரு ஆக சிறந்த முறையை நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு. அதற்கு வித்துட்டு இருக்கிற அந்த புதிய கல்விக் கொள்கையை வரவேற்று இல்லம் தேடி கல்வியை கொண்டு போய் எல்லா இல்லத்திலையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது பாஜகவை எதிர்க்கிற சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர். புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு அபாயம் இருக்கு, நீட் தேர்வுன்னு ஒரு அபாயம் இருக்கு, நெக்ஸ்ட் தேர்வுன்னு ஒரு அபாயம் இருக்கு, கிளாட் தேர்வுன்னு ஒரு அபாயம் இருக்கு. உங்கள் பிள்ளைகள் யாருமே படிக்க கூடாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அபாயம் இந்த மாதிரி நடந்துட்டு. நாம் தமிழர் கட்சி நாங்கள் எந்த மாதிரியான கல்வியை முன்வைக்கிறோம்னா, இன்னைக்கு என்ன பண்றான்னா, நீங்க இருக்கிறீங்க இல்லையா, எத்தனை பேருடைய பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்துல சேர்ப்போம். மாச வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்னா சேர்ப்போம். இல்ல அப்படின்னா பிள்ளைய எப்ப அரசு பள்ளிக்கூடத்துல சேர்ப்போம்னா, வேற வழி இல்ல பக்கத்துல இருக்குன்னா சேர்ப்போம். ஆனா இன்றைக்கு கௌரவத்திற்காக கொண்டு போய் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறான். உருப்படுமா நாடு? ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு, தன்னுடைய குடிமக்களுக்கு கல்வியை இலவசமாக தராத ஒரு நாடு உருப்படுமா?
நான் கேட்கிறேன், என் வீட்டு நான் அரசு கல்லூரியில் படிக்கிறேன், நான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் எங்க படிக்கிறாரு? எங்க படிக்கிறாரு? எங்க கருணாநிதி அவர்கள் செய்த தொழில் என்னங்க சொல்லுங்க? கருணாநிதி அவர்கள் செய்த தொழில் என்ன? அரசியலுக்கு முன்பாக ஒரு வசனம், ஒரு கதை எழுதினார், புத்தகம் எழுதினார், வான்கோழி முட்டை நெருப்பு கோழி அப்படின்னு எழுதினார். இதுதானே எழுதினாரு. புத்தகம் எழுதியவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா? வசனகர்த்தாக்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா? இங்க நாங்க நாம் தமிழர் கட்சி கிட்ட போட்டா நாம் தமிழர் கட்சிக்கு எங்க இருந்து பணம் வருது? உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது? சீமானனுக்கு எங்க இருந்து பணம் வருகிறது? மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களுக்கு எங்க இருந்து பணம் வந்தது? மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க இருந்து பணம் வந்தது? ரெட்ஜியன் என்ற இவ்வளவு பெரிய கம்பெனியை நடத்துகிற அளவிற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்க இருந்து பணம் வந்தது? என்னைக்காவது கேட்டிருப்போமா? என்னைக்காவது கேட்டிருப்போமா? கேட்டது இல்ல, கேள்வியே இல்ல. சிந்திக்காத ஒரு கூட்டமா போயிட்டோம். யாராவது அவனை கேள்வி கேட்டா உனக்கு எப்படி பணம் வந்து? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஒரு ஆட்சி அமைப்போம். நாம் தமிழர் கட்சியின் கீழ் ஒரு அரசு அமையும். அந்த அரசின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம். அந்த கல்வி எப்பொழுது தரமாக இருக்கும்னா, எங்கள் வீட்டு பிள்ளையும் உங்கள் வீட்டு பிள்ளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும். எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய மகனும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிப்பான். ஒரு அமைச்சருடைய பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுதான் அமைச்சருக்கு வலிக்கும், ஐயோ அங்க கழிவறை சரியில்லையே. ஒரு அமைச்சருடைய பிள்ளை அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கும் போதுதான் அமைச்சருக்கு புரியும், ஐயோ அங்க ஒரு குளுக்கோஸ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு கூட இல்லையே. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்பாரு. சாமானிய மக்களும் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்ப்போம். அப்படி ஒரு நிலையை நாங்கள் இந்த மண்ணில் உருவாக்குவோம். அப்படின்னா இந்த இப்ப நீங்க போறீங்க பாருங்க அரசு மருத்துவமனை இந்த மாதிரி இருக்காது. தனியார் பள்ளிக்கூடங்களே போட்டி போட்டு தனியார் பள்ளிக்கூடங்களை தோற்று போகிற அளவிற்கு ஒரு ஆக சிறந்த ஒரு கல்வியை அரசு பள்ளிக்கூடங்களை நாம் தமிழர் கட்சி அரசு கொடுக்கும். தனியார் மருத்துவமனைகள்ல இன்றைக்கு லட்சமாக கொட்டி தீர்க்கிறோமே, அப்படி ஒரு மருத்துவத்தை, அதை விட ஒரு ஆக சிறந்த மருத்துவத்தை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது அரசு மருத்துவமனையில் கொடுக்கும். இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்ல, படிச்சு முடிச்சுட்டான், எத்தனையோ டிகிரி படிச்சு முடிச்சுட்டான், வேலை வாய்ப்பு இல்ல, வெளிநாட்டுக்கு போ. எங்க ஊர் காரைக்குடியில எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போகணும். என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? நீங்க தான் வாக்கு செலுத்தினீங்க. ஐயா ப. சிதம்பரத்துக்கு முதல் முறையா வந்தாரு, வாக்கு செலுத்தினீங்க. இரண்டாவது முறையா வந்தாரு, வாக்கு செலுத்தினீங்க. மூன்றாவது முறையாவும் ஐயா ப. சிதம்பரம் வந்தாரு, வாக்கு செலுத்தினீங்க. நான்காவது முறையும் வந்தாரு, வாக்கு செலுத்தினீங்க. அப்பொழுது அவர் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர், இந்தியாவினுடைய கஜானா அவர் கையில இருந்து நினைச்சிருந்தா இந்த இருக்கிற பொன்னாமராவதியில நம்மளை நம்பி வாக்கு செலுத்திருந்தாங்க, இவங்களுக்கு ஒரு ஃபேக்டரி வச்சு கொடுப்போம், இவங்க வீட்டு பிள்ளைலாம் பொழைச்சிட்டு போகட்டும் நினைச்சிருக்கலாம்ல. செஞ்சாரா? அதன் பிறகு வந்தாரு, ஓட்டு போட்டோம். அதன் பிறகு அப்பப்பா நான் வரல, என் மகன் அனுப்புறேன் வந்தாரு கார்த்திக் சிதம்பரம், ஓட்டு போட்டு கார்த்திக் சிதம்பரமா ஏதாவது பண்ணாரா? ஒண்ணும் பண்ணல. இறுதியா 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தாரு. ஓகே, இதுக்கப்புறமாச்சு திருந்திட்டாங்க, செட்டியார் குடும்பம் நல்ல குடும்பம், நமக்கு சிறப்பான வேலையை செஞ்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சா ஐயா வந்து வாக்கு கேட்டது எப்படி தெரியும்ல? நீங்க ரோஜா சீரியல் பாப்பீங்களா, செம்பருத்தி சீரியல் பாப்பீங்களா? ஒரு நாட்டுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போற, பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை ஒழிக்க போற, என்னுடைய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய கஷ்டத்தை நீ போய் நாடாளுமன்றத்தில் பேச போற. நீ கேட்கிற கேள்வி என்ன? நீங்க செம்பருத்தி சீரியல் பாப்பீங்களா, ரோஜா சீரியல் பாப்பீங்களா? அவரை இவ்வளவு கேள்வி கேட்ட பிறகு இப்படி ஒரு கூமுட்டை கூட்டமாக இருப்போம். அவரை வாக்கு செலுத்தி கொண்டு போய் அனுப்பி விட்டா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நாடாளுமன்றத்தில் இருக்காரா இல்ல எனக்கு தெரியல, நெட்ஃபிளிக்ஸ்ல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நெட்ஃபிளிக்ஸ்ல உட்கார்ந்து அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அளவு பார்த்து வச்சிருக்கீங்க. எங்க உங்க கட்சியோட தலைவர் இப்படி அவமதிச்சிட்டாங்களே, அதெல்லாம் நேரம் இல்லைங்க. நெட்ஃபிளிக்ஸ் எனக்கு படம் இருக்கு. எங்க சிவகங்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் இருக்கு. எல்லாவற்றையுமே இப்படி ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல. திராவிட அதாவது எப்படி நீங்க எப்படிப்பட்டவர்கள்னா, எவ்வளவு நல்லவர்கள்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காம கூட்டணி கட்சியில அவன் சொல்றான் அடுத்த முறை கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுத்தா நான் வேலை பார்க்க மாட்டேன்றான். திமுக சொல்றான் அடுத்த முறை ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டை கொடுப்பீங்கன்னா நான் வந்துட்டு நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேலை பார்க்க மாட்டோம். அந்த அளவிற்கு இருக்கிற கார்த்திக் சிதம்பரத்தை வாக்கு செலுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக்கி வச்சிருக்கீங்க. அவர் உட்காந்து செம்பருத்தி சீரியலும் ரோஜா சீரியலும் பார்த்துட்டு அடுத்து வருவார். இப்ப என்ன சீரியல் ஓடிட்டு இருக்கு சன் டிவில, எதிர்நீச்சல் பாப்பீங்களா அப்படின்னு வருவார். எனக்கு தெரிஞ்சவங்க சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் சீட்டு கொடுத்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருக்கும் ரோசமே இல்லை. ரெண்டுல ஒண்ணுதான். இதுக்கப்புறமும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்குற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தா உண்மையாவே திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருக்கும் ரோசம் இல்லை. அது வேற விஷயம். வெக்கமான சூடு சொரணை அப்படின்லாம் ஒண்ணு இருந்துச்சான்னு தெரியல.
நீங்க கூட பாத்துருப்பீங்க, நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு எங்க அண்ணன் சொன்னாரு. அண்ணா அடிமை அதிமுக ஆட்சியில மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் உதயநிதி என்ன பேசினார்னா, நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு எனக்கு ஒரு ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கோ அவர்களால் தான் நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் சொன்னார். அவர் தெளிவா தாங்க சொன்னாரு. யார் யாருக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கோ அவர்களால பண்ண முடியும். நம்மளாம் கூமுட்டையா விட்டோம். அதுல எதுவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லையே. பிறகு எப்படி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துறீங்க? எப்படி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்களுக்கு? இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, சேலம் மாநாடு நடந்ததுல திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த மாநாட்டுல அதிகமா காணாம போனது உப்பு. எனக்கு என்ன சந்தேகம்னா, உப்புக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற யாரும் உப்பு போட்டு சாப்பிடுறதும் இல்ல. இருந்திருந்தா என்ன சொரணை இருந்திருக்கும், என்ன சூடு இருந்திருக்கும், இன்னும் திமுக விட்டு வெளியே வந்திருக்கும். அப்ப இல்ல. அப்புறம் எப்படி உப்பு காணாம, எப்படி உப்பு காணாம போச்சு? ஒன்றுதான், நாம எதை பற்றியுமே சிந்திக்காம, இந்த மண்ணை பற்றி சிந்திக்காம, இந்த மக்களை பற்றி சிந்திக்காம, எதை பற்றியுமே சிந்திக்காம, என் குழந்தைகளை பற்றி கூட சிந்திக்கிறது இல்லைங்க. என் புள்ள படிக்க சரியான பள்ளிக்கூடம் இல்ல. ஆனாலும் என்ன, ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்காரா இல்லையா? இன்னும் எம்ஜிஆர் உசுரோட இருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரு. எம்ஜிஆர் இருக்கிற உசுரோட இருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணாதுரை எதன் அடிப்படையில ஆட்சி நடத்துற ஒரு சிறந்த ஆட்சி நடத்துறாருன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லிக்கிறாங்க. நாமளும் சொல்லலாம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாருன்னா அது பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். அந்த அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல கஜானா காலி ஆயிருதுங்க. கஜானா எம்டி, ஒண்ணும் இல்ல. தமிழக அரசுடைய கஜானா ஒண்ணும் இல்ல. அப்ப அவருடைய சகாக்கள் பிற அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஐயாவை கூப்பிட்டு, ஐயா நம்மளோட கஜானாவோ காலியா கிடக்கு, இங்க ஒண்ணும் இல்லைங்கய்யா, நம்ம என்ன பண்ணோம்னா மதுக்கடை, அந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லையா, அத அரசே எடுத்து நடத்துச்சுன்னா நாட்டுல வருமானம் பெருகும்யா, கஜானா உயரும்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பெருமரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க, மதுக்கடையை நடத்தி தான் நான் இந்த ஆட்சியை நடத்தணும்னா தோல்ல துண்டை ஓட்டு வெளியே போயிருவேன். அப்படிப்பட்ட அண்ணாதுரையை தலைவராக ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துல மதுக்கடையில் ஆட்சி நடத்த முடியாது கேவலம். இன்னும் பல குடும்பம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடங்கியது அண்ணாதுரை தான்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே தெரியாது. கருணாநிதி நம்பிட்டு இருக்கிறான், அப்படியே விதைச்சிட்டான். சரி, நம்ம கிட்டதான் கருணாநிதி கருணாநிதி கருணாநிதின்றான்னா அங்கேயும் கருணாநிதி 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 தான். இந்த கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா எல்லா இடங்களையும் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம், கருணாநிதி நூற்றாண்டு ரயில் நிலையம் வைக்கிறீங்கல்ல, கருணாநிதி நூற்றாண்டு டாஸ்மாக், கருணாநிதி நூற்றாண்டு குடிப்பகம், கருணாநிதி நூற்றாண்டு கழிவறை. பொது கழிப்பறை இந்த அரசோட தாங்க, பொது கழிப்பறை அரசோடது தான். அதுல லீஸ் எடுக்கிறது ஃபுல்லாமே திமுக காரன் தான். உங்களுக்கு தலைவர் மீது கொஞ்சமாவது பற்று இருந்துச்சுன்னா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு கழிப்பறை, பொது கழிப்பறை அப்படின்னு வைங்க, அதுதான் சரியான இடமா இருக்கும். டாஸ்மார்க் தான் வைங்க. இந்த மண்ணில் எத்தனை தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க, கருணாநிதி தாண்டி இந்த மண்ணில் தலைவர் இல்லையா? எதற்காக நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அமைக்கணும்னா, இந்த மண்ணில் பெரியாரும் அண்ணாவும் கருணாநிதியும் மட்டும்தான் தலைவர்கள் 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 என்று புகட்டப்படுகிற பாடத்தை ஒழித்து இந்த மண்ணில ரட்டமலை சீனிவாசன், ஜீவானந்தம், கக்கன், காமராசன், பூலித்தேவன், வேலுநாச்சியார் என்ற எண்ணற்ற தலைவர்களை, இந்த மண்ணில இருட்டடிப்பு செய்யப்பட்ட எண்ணற்ற தலைவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் அன்னைக்கு வேலுநாச்சியார் பேருந்து நிலையம், கணியன் பூங்குன்றனார் பேருந்து நிலையம், சிங்காரவேலர் பேருந்து நிலையம் அமையும். அப்படி ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் நிகழ்த்தும் உறுதியாக சொல்றோம். நீங்கள் நம்புங்க, நம்பாம போங்க. இன்றைக்கு சொல்லலாம், ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லன்னா என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. நாளைக்கு எம் மக்கள் நினைத்தால் 40 தொகுதியிலையும் நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும். 234 தொகுதியை 2026 நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும். எழுதி வச்சுட்டே இன்றைக்கு இவர்கள் எழுதுறாங்களே திராவிட சாதனை திராவிட சாதனைன்னு 2.25 ஆண்டு கேவலமான ஆட்சி சாதனை 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 வர்ணித்துட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு நாள் வரும் 2026 சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஒரு குரல் கேட்கும், சீமான ஆகிய நான் என்ற ஒரு குரல் கேட்டும். அன்றைக்கு உங்கள் ஒட்டுமொத்த திராவிட கோட்டையும் சரிஞ்சு விடும். அந்த நாளுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையிலும் சிக்கும். இன்றைக்கு இவ்வளவு கடைத்தெரு இருக்கு. இந்த கடைத்தெருகளில் எத்தனை கடைத்தெருக்கள்ல தமிழில் பேர் வைக்கப்பட்டு, பூமான ஒரு நிறுவனம், பூமான ஒரு கம்பெனி கர்நாடகத்துல வைக்கிறான். முதல்ல கர்நாடகத்துல ஒரு பெரிய பேரு, ஆங்கிலத்துல சின்ன பேர். தமிழ்நாட்டுல அதே நிறுவனம் பூமான ஆங்கிலத்துல மட்டும் பெருசா வச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும், நாம் தமிழர் கட்சி அரசு உருவாகும். அன்றைக்கு தமிழில் எந்த கடையினுடைய பெயர் பலகை இல்லையோ அவர்களுக்கு கடை வைக்கக்கூடிய உரிமத்தை ரத்து செய்யும் நாம் தமிழர். எப்படிப்பட்டவர்கள் தமிழர்கள்? முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடுமையர், திசையெல்லாம் பிறந்து உலகை அளந்தவர், இன்னொரு இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமை. என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எனினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் என்று தெரிஞ்சுட்டு அடிமைகளாக ஒட்டுமொத்தமாக மாறி போயிட்டு, அண்ணாவை தவிர்த்து கருணாநிதியை தவிர்த்து ஒரு
தலைவர் நம்பிட்டோம். இந்த மேல இருக்கிற தலைவன் யாருன்னு தெரியுமா? அருகில் இருக்கிற ஈழநிலம். அந்த நிலம் தமிழர்களுக்கு சொந்தமானது. அந்த நிலத்துல தமிழ் பேசிய காரணத்திற்காக தான் அடிக்கப்பட்டது. நான் பேசுகிற மொழியை, நீங்கள் பேசுகிற மொழியை பேசிய காரணத்திற்காக 1.5 லட்சம் மக்களை கொன்று குவித்திருக்கிறோம். 1.5 லட்சம் மக்கள். அன்றைக்கு இங்கு முதலமைச்சராக இருந்த பெருமரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஐயா நீங்க சொன்னீங்க போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. இதை நம்பித்தான் இத்தனை மக்களும் வெளியே வந்தாங்க. இதை நம்பித்தாங்க இத்தனை மக்களும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்கள குண்டு போட்டு கொத்து கொத்தா கொன்னுட்டாங்கயான்னு சொன்னதுக்கு பெருமரியாதைக்குரிய தமிழின தலைவர் என்று நீங்கள் நம்புகிற, நீங்கள் சொல்லுகிற மரியாதைக்குரிய ஐயா முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி சொன்னது என்ன தெரியுமா? மழை நின்றாலும் தூவானம் விடுவதில்லை. 1.5 லட்சம் உசுறு தூவானமா உங்களுக்கு? சங்க ஐயா இப்படி இவ்வளவு போற சம்பவம் நடந்துட்டு இருக்குது. நீங்க என்னன்னா உங்க மகனுக்கு பதவி வாங்குவதற்காக டெல்லியில போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு, சங்க காலத்தில் கூட ஒரு வீடுகளில் அந்த அழுகுரல் கேட்டாலும் இன்னொரு பக்கம் மங்கள ஓசை கேட்கும். இவர் தமிழின தலைவரா? நான் சொல்றேன், இந்த மண்ணில தமிழர்களுக்கு ஐயா கருணாநிதியை விட மிகப்பெரிய துரோகம் செய்தவர் யாருமே. இறுதியாக ஒன்றுதான், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. எப்படி எங்க அண்ணன் கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க போறது இல்ல. யாராவது வேற யாராவது ஒரு ஆள் காங்கிரஸ் வந்து கூப்பிடுவாங்க. நான் சொல்லிட்டேன், காங்கிரஸ் எல்லாமே ரிட்டையர்டு போஸ்ட். காங்கிரஸ்ல எல்லாம் முடிஞ்சு. காங்கிரஸுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாராவது நீங்க ஈரோடு தேர்தல் நடந்துச்சுங்க. ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது. ஈவிகே சிலங்கோவன் நின்னாரு. இளங்கோவனுக்கு வாக்கு கேட்கறதுக்கு காங்கிரஸ்காரன் ஒருத்தன் கூட இல்லங்க. காங்கிரஸ் துண்டு ஓட்டவங்க கூட இல்ல. திமுக காரன் அத்தனை பேரும் திமுக காரன். எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு, நிக்கிறது காங்கிரஸ் கட்சியா இல்ல திராவிட முன்னேற்ற கழகமான. இந்த அளவிற்கு கேவலமா தான் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் செத்து போன கட்சி. காங்கிரஸுக்கு என்றைக்கு தமிழ்நாட்டில் மூடி விழா நடத்தியாச்சு. ஆனா இன்னமும் இந்த திமுக தான் நம்பிக்கிட்டு இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்பிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் செத்து புதைக்கப்பட்ட ஒரு கட்சி. காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. இறுதியாக ஒன்றுதான், எப்படியும் நாடாளுமன்ற தேர்தல் வரும். இதுவரைக்கும் நீங்கள் வாக்களித்து பழகிய உதயசூரியன், ரெட்டலை, கையி, தாமரை இதெல்லாம் கடந்துட்டு வந்தீங்கன்னா மங்கிய நிலைமையில ஒரு விவசாய சின்னம் இருக்கு. அந்த விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தும் போது சொல்லிக்கொண்டே வாக்கு செலுத்துங்கள். திராவிட கட்சிகளுக்கு சுடுகாடு, தேசிய கட்சிகளுக்கு திருவோடு, நாம் தமிழர் கட்சிக்கு தான் தமிழ்நாடு என்று சொல்லி வாக்கு செலுத்துங்கள். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். புரட்சி எப்பொழுதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.